மகிழ்ச்சி செய்தி. மகளிர் உரிமை தொகை இனி 2000. கொண்டாட்டத்தில் குடும்ப பெண்கள். அதாவது தமிழக அரசியலில் பெண்களின் பங்கு நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் நிலையில் திமுக சார்பில் நடத்தப்படும் இந்த மகளிர் மாநாடு தேர்தல் அரசியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த மேடை வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் முக்கிய அரசியல் செய்திகளை வெளிப்படுத்தும் களமாக அமைய உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிலிப்பட்டியில் திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு இன்று மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மகளிர் வாக்கு வங்கியை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்டா மண்டலத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மேடையிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தலை நோக்கிய முக்கிய முழக்கங்களையும் அரசியல் திட்டங்களையும் அறிவிப்பார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2000 வழங்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலாக தற்போது வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தேர்தல் அரசியலில் புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது. பெண்களை மையமாக கொண்டு திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் இந்த மாநாடு மகளிர் வாக்கு வங்கி அரசியலில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என கருதப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தலில் பெண்களின் ஆதரவை பெற இந்த மேடை தீர்மானகரமாக பங்கு வகிக்கும் என்பதில் அரசியல் பார்வையாளர்கள் ஒருமித்த கருத்தில் உள்ளனர். மேலும் ஆளும் திமுக அரசு உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காமல் சுய தொழில் செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு அசத்தலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெண்களுக்கு அடிப்படை தேவைகளுக்காக மற்றவர்களை கையை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திமுக அரசால் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தால் மாதந்தோறும் 1,16,00,000 பேரின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதன் காரணமாக திமுகவின் செல்வாக்கு உயர்ந்தது. ஆகையால் தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரி, கர்நாடகா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் வெவ்வேறு பெயர்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கும் வகையில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். அதாவது 2வது கட்டமாக புதிதாக 16,94,339 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 1,30,69,231 உயர்ந்துள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம். அவர்களின் விண்ணப்பம் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்னும் 2 மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1500 உயர்த்த தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியானது. இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியானது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் முதல்வர் ஸ்டாலினை அதிர்ச்சியாகும் அளவிற்கு அதிமுக முதல்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அதில் குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் இத்தொகை செலுத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார்.
எதிர்க்கட்சியான அதிமுகவை ரூபாய் 2000 அறிவித்துள்ள நிலையில் ஆளும் திமுக அரசு ரூபாய் 2500 கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் குடும்ப தலைவிகளில் இருந்து வருகின்றன. அதிமுக எதிர்பாராத அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு உயர்த்துவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான அறிவிப்பு பிப்ரவரியில் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் உலக மகளிர் உச்சி மாநாட்டை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், இன்றைக்கும் இந்தியாவிலே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கிறது. புதிதாக எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்க முன் வந்தாலும் அதன் மூலமாக பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என்பதுதான் நான் கேட்கும் முதல் கேள்வியாக இருக்கும். அதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது பல தனியார் நிறுவனங்களில் இத்தனை சதவீதம் பெண் தொழிலாளர்களுக்கு இடம் இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போவதிலே நாம் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வெளியே வர வேண்டும். புதிதாக வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் பெண்கள் இடம்பெற வேண்டும். உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உலக வங்கியினுடைய உதவியுடன் ரூபாய் 185 கோடியில் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படக்கூடிய கருத்துகளும் அதனால் உருவாகப் போகிற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நம்முடைய இலக்கை அடைய துணை நிற்கும் என்று நான் நம்புகிறேன். பெண்கள்தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் நூற்றாண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்திய கருத்து இது. அவருடைய வழியை பின்பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, காவல்துறையின் பெண் காவலர்கள், கிராமப்புற பெண்களும் மேன்மை அடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய உதவிக்குழுக்கள், அரசியல் பங்கேற்பில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு என நீண்ட பட்டியலை போட முடியும். அடுத்து இப்போது திராவிட மாடல் அரசிலும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களே ஒத்தி போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டிருக்கிறது. ஆண் பெண் இடையிலான பாலின இடைவெளியை குறைத்ததால் பொருளாதாரம் வேகமாக வளரும் என்று IMF அமைப்பு சொல்கிறது. நாங்களும் 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்ற எங்கள் இலக்கை அடைய பெண்கள்தான் முக்கிய பங்கு வைக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறோம். ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்க, ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட, பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற, பெண்கள் எந்தவித அச்சம் இல்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்கள் திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும். அதற்காக தொடர்ந்து உழைக்கும் என்று கூறினார் முதல்வர் ஸ்டாலின். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.